முத்து பண்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அருண் மேல உள்ள கடுப்புல அவர் தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காரு. அருண் அவரோட டியூட்டிய தான் பார்க்குறாரு. ஆனாலும் முத்து வேணும்னே வம்பிழுத்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதனால தான் மீனா சொல்றாங்க, "நீங்க பண்றது தப்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ வந்துட்ட பார்த்தியா? அப்ப நீ சம்பாரிக்கிற பணத்திமிரு. அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற. எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற" அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லார் வீட்லயும் இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. சரி, இப்போ கதைக்குள்ள வருவோம். நம்ம சீதா சேர்த்து வச்ச பணத்த மீனா கிட்ட குடுத்து, "இத போய் நீங்க டெபாசிட் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா, சிந்தாமணிக்கு போட்டு குடுத்துர்றாங்க. அவளுக்கு பணம் எப்படியோ கிடைச்சிருச்சு. அவ போய் டெபாசிட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த சிந்தாமணி பொம்பள என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆ மீனா வருவா. அவ கையில பணத்த கொண்டு வருவா. அவ பணத்த எப்படியாவது ஆட்டைய போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மீனாவும் தான் தனியா இவ்ளோ இவ்ளோ அமௌண்ட்ட கொண்டுட்டு போறதுக்கு கூட முத்துவையாவது கூட்டிட்டு போயிருந்துக்கலாம். ஆனா, முத்து மேல உள்ள கோவத்துல அவங்க நம்ம போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறதுக்காக போறாங்க. அங்க மீனா கையில இருந்து பணத்த அந்த ரவுடி பசங்க அடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல மீனாவ தள்ளி விட்டுட்டு போகும்போது, அந்த நேரம் கரெக்ட்டா அருண் வந்துடுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரவுடி பசங்கள தொரத்திட்டு போய் அந்த பணத்த வாங்கிட்டு மீனா கிட்ட குடுக்குறாங்க. மீனா ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் எனக்கு இந்த நன்றிலாம் இருக்கட்டும். பணத்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்ட நீங்க கொண்டுட்டு போறீங்க. கொஞ்சம் சேஃபா கொண்டுட்டு போலாம்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நீங்க இல்லன்னா எனக்கு நேரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். என் தங்கச்சி சீதா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே என்னது உங்க தங்கச்சி சீதாவா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, ஏன் அவங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல, இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்களே அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, என் தங்கச்சி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம். நான் இத டெபாசிட் பண்றதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க.